அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம சென்ற வகுப்புல ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தினதை படிச்சோம். ஆசிரியர் சொன்னாங்க, தஅத்தில் வாவு லிமஆனின் கசீரத்தின். கடைசியாக வாவ் என்பது பல அர்த்தங்களில் வரும். அதுல உள்ளதுதான், அந்த பல அர்த்தங்களில் உள்ளதுதான் அல் அதுஃபு வல் கஸமு, வாவுல் கஸம், அல் ஹால். இந்த மூன்று வகைகளை கடைசியாக மாணவருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. வாவ் என்பது பல அர்த்தங்களில் வரும். அதுஃப், அதுஃப்னா கன்கார்டினேஷன், இணைப்பதற்காக வேண்டி, மற்றும் அண்ட் அப்படிங்கிற அர்த்தத்துக்காக வேண்டி. கசம், வல்லாஹி பில்லாஹி அப்படின்னா சத்தியமாக அப்படின்னு சொல்றதுக்கு. வாவுல் கசம் ஹர்ஃபுல் ஜர்ரு, அதனால அந்த வாவுல் கசமுடைய வாவு வந்துச்சுன்னா அதற்கு அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு ஜர்ரு செய்யணும். மூன்றாவதாக அந்த வாவுக்கு ஹாலுடைய அர்த்தமும் வரலாம். ஹால் அப்படின்னா நிலை. இப்படிப்பட்ட நிலையில் நான் வந்தேன், அப்படிப்பட்ட நிலையில் அவனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுதான் வாவ், வாவுல் ஹாலியா. அதற்கு உதாரணங்கள் எல்லாம் ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதையும் நாம படிச்சோம். கடைசியாக கேட்டாரு, ஆசிரியர் கேட்டாங்க, லஅல்லகும் ஃபஹிம்தும், நீங்கள் அனைவரும் இந்த மூன்று வகையான வாவை புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிற சொல்லிட்டு இன்றைய பாடம் இதுல இருந்து ஆரம்பிக்குது. ஹாத்தில் ஆன மிசாலன் லிவாவில் அத்ஃபி யா அய்யூபு. ஆசிரியர் மாணவர்கிட்ட சொல்றாரு, அய்யூப் என்ற மாணவர்கிட்ட கேட்கிறாரு, ஹாத்தி கொண்டு வா, பிரிங், அல் ஆன தற்போது, இப்போது, மிசாலன் லில்வாவில் அத்துஃப், அத்துஃபுடைய வாவிற்கு ஒரு உதாரணத்தை இப்போது நீ கொண்டு வா அய்யூபே. ஓ அய்யூப், பிரிங் நவ் எக்ஸாம்பிள் ஃபார் வாவுல் அத்துஃப். அய்யூப் என்ன சொல்றாங்க, தஹப்து, ஆசிரியருக்கு பதில் அளிக்கிறார். தஹப்து இல சூக்கி, சூக் அப்படின்னா கடை வீதி, மார்க்கெட். வஷ்தரைது அஷ்யாஅ, தஹப்து இல சூக்கி, கடை வீதிக்கு நான் சென்றேன். வஷ்தரைது, இஷ்தரா அப்படின்னா வாங்கினேன், பாட். வஷ்தரைது அஷ்யாஅ, சில வஸ்துக்களை, ஷை அப்படின்னா பொருட்கள், சில பொருட்களை அல்லது பல பொருட்களை நான் வாங்கினேன். அண்ட் பாட் சம்திங். அஷ்யாவுனுடைய அசல் அஷ்இயாவு அப்படின்னு இருக்கும். அஃப்இலாவு என்ற வசன்ல உள்ளது. சரியா? அஃப்இலாவு நம்ம ஏற்கனவே அல் மம்னூ மின ஸரஃப்ல படிச்சிருக்கிறோம். அஃப்இலாவு என்ற வசன்ல இருக்கக்கூடிய ப்ளூரல்ஸ், பன்மைகள் எல்லாம் அல் மம்னூ மின ஸரஃப். அப்போ அஷ்யாவுங்கிறது அஷ்இயாவு அப்படின்னு இருக்கும். சரியா? அஷ்இயாவு. அஷ்யா அப்படிங்கிறது அல் மம்னூ மின ஸரஃப். அல் முதர்ரிஸ், அஹ்சன்த. இந்த இடத்துல வாவ் மற்றும். ஐ வென்ட் டு மார்க்கெட் அண்ட், மற்றும் என்கிற அர்த்தத்தை கொடுக்குது. இது வாவுல் அதுஃப். அண்ட் ஐ பாட் சம்திங். அல் முதர்ரிஸ், ஆசிரியர் சொல்றார், அஹ்சன்த, வெல் டன். அஹ்சன்தனா வெல் டன், நன்றாக செய்தாய், சிறப்பு அப்படின்னு சொல்றார். அஹ்சன்த. ஹாத்தி மிசாலன் லில் வாவில் கஸ்மி யா முஆவியா. இப்போ முஆவியாட்ட கேட்கிறாங்க, முஆவியா என்ற மாணவர்கிட்ட கேட்கிறாங்க, வாவுல் கசம், சத்தியத்தினுடைய வாவிற்கு ஒரு உதாரணத்தை கொண்டு வா. பிரிங் அ எக்ஸாம்பிள் ஃபார் வாவுல் கசம் யா முஆவியா. முஆவியா சொல்றாங்க, வல்லாஹு மா கிப்து கத்து. வல்லாஹு இல்ல வல்லாஹி. ஏன்? வாவுல் கசம் ஹர்ஃபுல் ஜர், அதனால அதற்கு அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு ஜர்ர செய்யும். வல்லாஹி மா கிப்து கத்து. கத்துனா ஒருபோதும். கிப்துனா காபனா ஆப்சென்ட், வராமல் இருக்குது. மா கிப்துனா ஒரு நாளும் நான் ஆப்சென்ட் ஆகல, வராமல் இருக்கவில்லை. அல்லாஹ் மீது சத்தியமாக எல்லா நாளும் நான் வந்து விட்டேன், ஒருபோதும் ஆப்சென்ட் ஆகவில்லை. ஆப்சென்ட்னா வராமல் இருக்கவில்லை, அப்ப வந்துட்டேன். வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, பை அல்லாஹ், ஐ நெவர் ஆப்சென்ட் எனி டே.
ஒருபோதும் 10 இந்த இடத்துல வாவுல் கசம், அதனாலதான் அல்லாஹ்வின் சத்தியமாக. இதை ஹர்ஃபுல் ஜர் என்பதனால வல்லாஹி என்று படிக்க வேண்டும். அல் முதர்ரிஸ் அஹ்சன்த, அஹ்சன்த அப்படின்னா நீ நன்றாக செய்தாய். வெல் டன். ஹாத்தி மிசாலன் லில் வாவில் ஹாலியா ஃபைசலு. ஃபைசல், வாவுல் ஹாலுக்கு ஒரு உதாரணத்தை நீ கொண்டு வா. bring a example for வாவுல் ஹால் ஓ ஃபைசல். ஃபைசல் சொல்றார், தஹல்துல் மஸ்ஜித வல் இமாமு யஹ்துபு. தஹல்து நான் நுழைந்தேன். தஹல தஹல தஹலுல இருந்து முத்தகல்லிம். தஹல்துல் மஸ்ஜித பள்ளிவாசலில் நான் நுழைந்தேன். பல் இமாமு யஹ்துபு, இமாம் ஹுதுபா, ஹதப யஹ்துபு அப்படின்னா ஹுதுபா. நம்ம குத்துபான்னு சொல்லுவோம். தமிழ்ல என்ன சொல்லுவோம்? குத்துபா. ஜும்மா குத்துபா முடிஞ்சிருச்சா, ஈது குத்துபா முடிஞ்சிருச்சா. குத்துபா இல்ல, ஹுதுபா. ஹா தோ பா, ஹுதுபா. சரியா? ஹா தோ தேக்கட கிடையாது. அதனால இதற்கப்புறம் குத்துபான்னு புழங்கக்கூடாது நாம. ஏன்னா படிச்சுக்கிட்டோம் இல்லையா, தெரியாமல் செய்வது வேறு, தெரிந்து கொண்டு தவறு இழைப்பது அது நல்லதில்லை. சரியா? இதற்கப்புறம் குத்துபான்னு சொல்கிறாரு. தமிழ்ல எல்லாரும் குத்துபா குத்துபா, ஜும்மா குத்துபா, இமாம் குத்துபா பண்ணிட்டாரா, குத்துபா மெம்பர்ல குத்துபா படி, மெம்பர் படிக்கிறது குத்துபா படிக்குமாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அது குத்துபா கிடையாது, ஹுத்துபா, உரை நிகழ்த்துவது. ஹுத்துபா ஹத்வபா அப்படின்னா ஹத்வபா என்ற ஃபைல்ல இருந்து வந்தது. ஹா தோ ப, தே கிடையாது, தோ ஹா ஹத்வபா யஹ்துபு வல் இமாமு யஹ்துபு. இமாம் ஹுத்துபா செய்யக்கூடிய நிலையிலே நான் பள்ளிவாசலில் நுழைந்தேன். அதாவது இமாம் ஹுத்துபா செய்யும் பொழுது நான் பள்ளிவாசலில் நுழைந்தேன். அப்போ இந்த வாவ் ஹாலியா. I entered into the masjid while the imam doing the khutbah. Al mudarrisu, ஆசிரியர், அஹ்சன்த, good, well done, நன்றாக செய்தாய். ஹாத்தி மிசாலன் ஆஹர யா யூனுஸ், ஓ யூனுஸே, வேறொரு, ஆஹரனா மற்றொரு உதாரணத்தை நீ கொண்டு வா. bring another example, ஓ யூனுஸ். யூனுஸ் தொலப்துல் இல்ம வ அன கபீருன். தொலப்துல் இல்ம கல்வியை நான் தேடினேன். வ அன கபீருன் நானுமோ பெரியவனாக இருக்கக்கூடிய நிலையிலே கல்வியை நான் தேடினேன். கல்வியை கற்பதற்கு வயது என்பது தடையல்ல. கல்விக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. ஒரு படி அதிகமாக சொன்னா, ஒரு மனிதன் வாழ்க்கையினுடைய அனைத்து நிலையிலும் கல்வியின் தொடர்பிலே இருக்க வேண்டும். சிறு வயசுல மட்டும்தான் படிக்கணும்னு இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் சிறுவராக இருக்கலாம், இளைஞனாக இருக்கலாம், அல்லது திருமணம் முடித்த அந்த காலமாக இருக்கலாம், அல்லது வயது முதிர்ந்த காலமாக இருக்கலாம். ஆக எல்லா நிலையிலும் கல்வியின் தொடர்போடு இருக்க வேண்டும். ஒன்று கல்வி கற்பவனாக இருக்க வேண்டும், இல்லை கல்வியை சொல்லிக் கொடுக்கவனாக, கல்வியை கற்பிப்பவனாக இருக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் கல்விக்கு உதவி செய்பவனாகவும் இருக்க வேண்டும். இந்த 3 விஷயத்திலையும் இல்லாம ஒரு மனிதன் ஒரு நாள்ல இருக்கிறான் அப்படின்னா, கல்வியினுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கின்றான் என்றால் அந்த காலம் வீணான காலமாக கருதப்படும் என்று சொல்லுவார்கள். சரியா? இது கல்வியினுடைய சிறப்பை பொறுத்தது. தொலப்துல் இல்ம வ அன கபீருன், நான் பெரியவனாக இருக்கக்கூடிய நிலையிலே கல்வியை நான் தேடினேன். I seek the knowledge while I am a big person. Okay, elder. அல் முதர்ரிஸ் அஹ்சன்த, இந்த இடத்துல வாவ் ஹாலியா, வெல் டன், நன்றாக செய்தாய். யா உபைதுல்லா, உபைதுல்லாவே. உபைதுல்லா இது அப்துனுடைய இஸ்மு தஸ்கீர். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஃபுஐல் என்ற வசன்ல வரக்கூடிய இது இஸ்மு தஸ்கீராக இருக்கும். ஃபுஐலுன் இஸ்மு தஸ்கீர், ஃபுஐலுன். ஹசன் இஸ்மு தஸ்கீர் எப்படி எடுக்கிறது? ஹசன்னா அழகானவன். ஹுசைன் ஃபுஐல் என்ற வசன்ல எடுத்தீங்கன்னா ஹுசைன் சிற்றழகன், சின்ன அழகன். அது மாதிரி அப்துன்னா அடிமை, அப்துன்
இதெல்லாம் நம்ம புக் 1 புக் 2லயே படிச்சிருக்கிறோம். புக் 2லயோ புக் 1லயோ படிச்சிருக்கிறோம். புதிய வார்த்தை கிடையாது. அப்துன்னா அடிமை, சிற்றடிமைனா இஸ்மு தஸ்கீர் ஃபுஐலுன், உபைதுன், அதுல இருந்து வந்ததுதான் உபைதுன். அப்போ உபைத் என்பது இஸ்மு தஸ்கீர், அது சிறுமைக்குரிய இஸ்மு கிடையாது. அன்பிற்காக வேண்டி, பாசத்திற்காக வேண்டி அதை உபயோகப்படுத்துவாங்க. யா உபைதுல்லா, அல்லாஹ்வினுடைய சிறிய அடிமையை அன்பிற்காக வேண்டி வெளிப்படுத்துறது. சரியா? உத்குர், நீ கூறு, ஆயத்தன் ஃபீஹா வாவுல் லில் ஹாலி. உதுக்குர் ஆயத்தன், ஒரு ஆயத்தை சொல்லு. ஃபீஹா, அந்த ஆயத்திலே வாவுன் லில் ஹாலி, ஹாலுக்குரிய வாவ் இருக்க வேண்டும். யா உபைதுல்லா, உபைதுல்லாவே, உதுக்குர் ஆயத்தன், ஒரு ஆயத்தை நீ சொல்லு. ஃபீஹா, அந்த ஆயத்திலே வாவுன் லில் ஹால், ஹாலுக்குரிய வாவ் இருக்க வேண்டும். ஓ உபைதுல்லா, say a ayah in which there will be a வாவுன் லில் ஹால். சரியா? உடனே உபைதுல்லா வந்து ஒரு ஆயத்தை சொல்றாங்க. உதாரணம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். ஐ சீக் ரெஃப்யூஜ் இன் அல்லாஹ் ஃப்ரம் த சைத்தான் த அவுட்காஸ்ட், விரட்டப்பட்டவன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மானாகிய ரஹீமாகிய அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். In the name of Allah, the most merciful and beneficent. இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபார் உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வமலாயிகத்திஹி வன்னாசி அஜ்மஈன். இன்னல்லதீன, இன்ன நிச்சயமாக, இன்டீட், அல்லதீன எத்தகையவர்கள், தோஸ், கஃபரு, கஃபரல இருந்து வந்ததுதான் கஃபரு, நிராகரித்தார்களே அப்படிப்பட்டவர்கள். தோஸ் ஹூ டிஸ்பிலீவ். மாத்து, மாத்தல இருந்து வந்த மாதியான ஃபைல்ல இருந்து மாத்த, மரணித்தார்கள். மாத்து ஃபஅலு என்ற வசன். மேலும் மரணித்தார்களே, வஹும் குஃபார், அவர்கள் நிராகரித்தவர்களாக இருக்கக்கூடிய நிலையிலே மரணித்தார்களே அப்படிப்பட்டவர்கள். நிச்சயமாக எவர்கள் நிராகரித்தார்களோ, மேலும் அவர்கள் நிராகரிக்கக்கூடிய நிலையில் மரணித்தார்களே அப்படிப்பட்டவர்கள், உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வ மலாயிகத்தி வன்னாசி அஜ்மஈன், அவர்களுக்கு, அலைஹிம் அவர்கள் மீது இருக்கிறது, லஅனத்துல்லாஹி, லஅனத் என்றால் சாபம், கர்ஸ், அல்லாஹ்வுடைய சாபம் மற்றும் மலக்குமார்களுடைய சாபம், வன்னாஸ் மனிதர்களுடைய சாபம், அஜ்மஈன் இவர்கள் அனைவர்களுடைய சாபம் அவர்களுக்கு இருக்கிறது. யார் இந்த வேதத்தை, இந்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை நிராகரித்தார்களோ, மேலும் நிராகரித்தவர்களாக இருக்கக்கூடிய, அவர்கள் நிராகரித்தவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் மரணித்தார்களோ அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் மீது அல்லாஹுடைய மற்றும் மலக்குமார்களுடைய, மனிதர்கள் அனைவர்களுடைய, அஜ்மஈன்னா அனைவர்களுடைய சாபம் இருக்கின்றது. Indeed, those who disbelieve and died while they disbelieve upon them, அப்படின்னா இது ரெண்டுமே கிட்டத்தட்ட அவர்கள் மீது இருக்கிறது. upon them, curse of Allah and curse of malaika and curse of human beings, all. அஜ்மஈன்னா அனைவர்கள், இவர்கள் அனைவரும், அனைவர்களுடைய சாபமும் இருக்கின்றது. இப்போ இந்த இதுல ஆசிரியர் கேட்கிற சூரத்துல் பக்ரால 161வது ஆயத்தை இந்த உபைதுல்லா என்ற ஸ்டூடெண்ட், மாணவர் சொல்றாரு. அல் முதர்ரிஸ் ஆசிரியர் கேட்கிறாரு, ஐன வாவுல் ஹாலி ஃபி ஹாதிஹில் ஆயத்தி, இந்த ஆயத்திலே வாவுல் ஹால் எங்க இருக்கின்றது? ஏன்னா நிறைய வாவு இருக்குது. இங்க ஒரு வாவு இருக்குது, இங்க ஒரு வாவு இருக்குது, இங்க ஒரு வாவு இருக்குது, இங்க ஒரு வாவு இருக்குது,
இங்க ஒரு வாவு இருக்குது, இங்க ஒரு வாவு இருக்குது. இதெல்லாம் ஃபேலுடைய ஜம்முனுடைய ஹால் வாவு. சரியா? இதுவும் ஃபேல்ல ஜம்முனுடைய வாவு. இது உலாய்க்கு அசல் வாவு. அப்போ இதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா தனித்த வாவு அப்படிங்கிறது 1, 2, 3 இந்த 3 இடத்துல இருக்குது. இப்போ இதுல வாவுல் ஹால் எது அப்படின்ட்டு ஆசிரியர் கேட்கிறார். Where is the vowel hal in this ayah? உபைதுல்லா பதில் அளிக்கிறாரு. ஃபி கௌலிஹி தஆலா, அல்லாஹ் தஆலாவினுடைய அவனுடைய வார்த்தையிலே, அப்படின்னா இந்த வசனத்திலே. கவுல் அப்படின்னா சேயிங், வார்த்தை, வசனம், அந்த இதுல சொல்லக்கூடியது, சொல்றது. கௌலிஹி தஆலா அவனுடைய வார்த்தையிலே, அப்படின்னா அல்லாஹ்வுடைய வசனத்திலே, உயர்ந்தவனான அல்லாஹ்வுடைய வசனத்திலே. வஹும் குஃபார், வஹும் குஃபார் என்று இருக்கின்றதே. வஹும் குஃபார், அவர்கள் காஃபிராக இருக்கக்கூடிய நிலைமையிலே மரணித்தார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மலக்குமார்களுடைய மனிதர்கள் இவர்கள் அனைவர்களுடைய சாபம் இருக்கின்றது. அப்போ வஹும் குஃபார்ல வந்து வாவுல் ஹால் இருக்குது அப்படின்ட்டு உபைதுல்லா சொல்றார். அஹ்சன்த, நீ நன்றாக செய்து விட்டாய், வெல் டன். பக்கிய, மீதம் இருக்கின்றது, ரிமைனிங். சலாசு தகாயிக், தகீகானா நிமிடம். சலாசு தகாயிக் 3 நிமிடங்கள் இருக்கின்றது. ரிமைனிங் 3 minutes. ஃபஹல் மின் சுவாலின். இது அசல்ல எப்படி இருக்கும்னா, ஹல் அப்படின்னா கேள்விக்குரிய அர்த்தம், கேள்விக்குரிய வார்த்தை. ஹல் இருக்கிறதா. மின் சுவாலின், சுவால் அப்படின்னா கேள்வி. சுவாலின் இந்த க அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கும். உன்னிடத்தில், இந்த கும் பன்மையாக இருக்கிறதுனால இந்த கும், உங்களிடத்தில் ஏதேனும் கேள்வி இருக்கிறதா. இந்த மின் வந்து ஜாயிதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல் சுவாலின் அப்படிங்க, அது டைரக்டா வச்சாலே வந்துடும். இந்த மின்னுக்கு அர்த்தம் ஜாயிதா அப்படின்னா என்னன்னா, எந்தெந்த இடத்துல வாவ் ஜாயிதா, மா ஜாயிதா, மின் ஜாயிதானா அந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வைக்க தேவையில்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இப்ப மின் ஜாயிதானா என்ன அர்த்தம்னா, மின்னுக்கு அர்த்தம் வைக்கவே தேவையில்லை. பஹல் சுவாலுன இந்தக்கும், உங்களிடத்தில் கேள்வி இருக்கிறதா. இந்த மின்னுக்கு அர்த்தம் கேள்வியில் இருந்து உங்களிடத்தில் இருக்கிறதா அப்படின்னு சொல்ல தேவையில்லை. இப்ப இந்த மின் ஜாயிதா எந்தெந்த இடத்துல எல்லாம் வரும் அப்படின்னா, ஒரு 3 இடம் வரும். இதே பாடத்துல நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த ஹல் கேள்வியினுடைய இடத்துல, அதே நேரத்துல இந்த மின்னுக்கு அடுத்து வரக்கூடிய மஜ்ரூர் வந்து நக்கீராவாக இருக்கு. ஃபஹல் மின் சுவாலின் இந்தக்கும், 3 நிமிஷம் பாக்கியா இருக்குது, உங்கள்ட்ட எதுவும் கேள்வி இருக்குதா அப்படின்னு கேட்கிறார் ஆசிரியர். 3 minutes remaining. Do you have any question? இந்த do you haveங்கிறது இந்த கும்ங்கிறது மறைஞ்சிருக்கும், உங்களிடத்தில் அப்படிங்கிறது மறைந்திருக்கும். சரியா? முஆவியா கேட்கிறாரு. நாம், ஆமாம். எஸ். லதைய இது புது வார்த்தை. லதைய என்பது லதா அப்படிலிருந்து வந்தது. சரியா? லதா அப்படின்னா லதா, இதுல வந்து முத்தக்கல்லிமுடைய யா சேர்ந்ததுனால லதையன்னு வந்திருக்குது. சரியா? லதாவுன்னு என்னன்னா, இந்த அப்படிங்கறத படிச்சிருக்கிறோம். இடத்தில், இந்த க அப்படின்னா உன்னிடத்தில், இந்தி அப்படின்னா என்னிடத்தில் படிச்சிருக்கிறோம் இல்லையா, அதே அர்த்தம் தான். இந்த எப்படி தர்ஃபோ, லதாவும் தர்ஃப். அப்பனா இந்த லதாவுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த இஸ்மு வந்து முதாஃபின் இலைஹியாக இருக்கும். சரியா? லதா என்பது இந்த உடைய அர்த்தத்தை அப்படியே கொடுக்கும். இது வந்து தர்ஃப்ல கட்டுப்பட்டது. லதா இஸ் ஒன் ஆஃப் த அட்வர்ப். லதைய சுவாலுன், என்னிடத்தில். இந்தி சுவாலுன், லதைய சுவாலுன் 2 அர்த்தம் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். சரியா? லதாவுக்கும் இந்தவுக்கும் ஒரே அர்த்தம் தான். லதைய சுவாலுன், என்னிடத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது. ஐ ஹாவ் a question. மா மஅனா ஹுரும், ஹுரும் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of ஹுரும்? ஃபீ கௌலிஹி தஆலா, அல்லாஹ் தஆலாவுடைய சொல்லிலே, in saying of Allah, what is the meaning of ஹுரும்? எந்த சொல்லு, எந்த வசனம் அப்படின்னா இந்த வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்துலு ஸைத வ அன்தும் ஹுரும். இந்த ஆயத்துல, சூரத்துல் மாயிதால 95வது ஆயத்துல ஹுரும் என்ற
வார்த்தை வந்திருக்கின்றதே, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்ட்டு முஆவியா கேட்கிறாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹுரும் இன் த சேயிங் ஆஃப் அல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்துலுஸ் ஸைத வ அன்தும் ஹுரும். யா அய்யுஹல்லதீன, ஓ, யா அய்யுஹல்லதீன, ஓ, அல்லதீன எத்தேவர்கள், ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, ஆமனுனா ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டிருக்கிறார்களே அத்தகையவர்களே, அப்படின்னா ஓ ஈமான் கொண்டவர்களே, ஓ ஹூ யூ பிலீவ். லா தக்துலு, கொல்லாதீர்கள், டோன்ட் கில். சைத அப்படின்னா வேட்டை பிராணி, ஹண்டிங் அனிமல்ஸ், வேட்டை பிராணியை நீங்கள் கொல்லாதீர்கள். வ அன்தும் ஹுரும், ஹுரும் அப்படின்னா எஹ்ராமுடைய நிலைமையில் நீங்கள் இருக்கக்கூடிய, நீங்கள் எஹ்ராமிலே இருக்கக்கூடிய நிலையில் வேட்டை பிராணிகளை நீங்கள் கொல்லாதீர்கள். ஓ who you believe, don't kill the hunting animals while you are in the ihram. இப்போ இதுல ஹுருமுனுடைய இது என்ன, ஏன்னா எஹ்ராம் என்பது ஹராம் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான், சரியா, தடுக்கப்பட்டது. எஹ்ராம் கட்டிட்டீங்க அப்படின்னா பொதுவா என்னென்ன விஷயங்கள் எல்லாம், ஒரு சில விஷயங்கள் ஹலாலாக ஆக்கப்பட்டு இருக்கும். ஆனா நீங்க எஹ்ராம் கட்டிட்டீங்கன்னா அது என்ன செய்யக்கூடாது, தடுக்கப்பட்டு விடும். அதை நீங்க எடுக்கக்கூடாது. உதாரணமாக அத்தர் பூசுவது ஹலால். அப்போ பிராணியை, வேட்டை பிராணியை வேட்டையாடுவது ஹலால். ஆனா நீங்க எஹ்ராம் கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த ஹலால் ஹராம் ஆகிவிடும், தடுக்கப்பட்டு விடும். ஹராம் என்றாலே தடுக்கப்பட்டது அப்படின்னு தான் அர்த்தம், சரியா. அப்போ இந்த சந்தேகத்துல அவர் கேட்கிறாரு, ஹுரும்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு இந்த முஆவியா என்ற மாணவர் கேட்கிறாரு. அல் முதரிஸ், ஆசிரியர் பதில் சொல்றாங்க அதுக்கு, மஅனாஹா, அதனுடைய அர்த்தமாகிறது, இட்ஸ் மீனிங் இஸ் முஹ்ரிமூன. முஹ்ரிமூன முஃப்ரதுஹா ஹராம், அதனுடைய ஒருமை. முஹ்ரிமூன அப்படின்னா இஹ்ராம், in the state of ihram. Don't kill the hunting animal while you are in the state of ihram. முஹ்ரிமூன, இஹ்ராம் அல்லது முஹ்ரிமூன, முஃப்ரதுஹா ஹராம், அதனுடைய ஒருமை ஹராம். ஐ முஹ்ரிம், ஹராம்னா என்ன அர்த்தம், நம்ம ஹலால் ஹராம்னு போயிடக்கூடாது, அதாவது முஹ்ரிம். இந்த இடத்துல ஹராம்ங்கிறது, இந்த ஆயத்துல ஹராம் என்பதுக்கு முஹ்ரிம் என்ற அர்த்தம் என்று ஆசிரியர் சொல்றார். Its meaning is muhrimun. Its singular form is haram. That means haram means muhrim in the state of ihram. முஆவியா, ஜஸாக்கல்லாஹு கைரா, நிறைய படிச்சிருப்போம். ஜஸா கூலி, க உனக்கு, அல்லாஹ், அல்லாஹ் தான் ஃபாயில், மஃபூல் முகத்தம். அல்லாஹ் உனக்கு கைரன் அப்படின்னா சிறந்தது, சிறந்ததை கூலியாக வழங்குவானாக, பகரமாக வழங்குவானாக. ஜஸா அப்படின்னாலே ஒரு செயலுக்கு பகரமாக கூலி தருவது, சரியா. ஜஸாக்கல்லாஹு கைரா, மே அல்லாஹ் ரிவார்ட்ஸ் யூ த குட். கைரா என்பது குட், நலவை தருவானாக, கூலியளிப்பானாக, வழங்குவானாக, ஜஸா அப்படின்னு, சரியா. ஜஸாக்கல்லாஹு கைரா, இந்த ஜஸா என்பது மாதியான ஃபெயல். நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் பார்த்திருக்கிறோம். ஷஃபாக்கல்லாஹு, ஷஃபா அப்படின்னா நிவாரணம் அளிப்பானாக. இந்த மாதியான ஃபெயல் துஆவினுடைய அர்த்தத்தில் வரும் பொழுது அது வருங்காலத்தினுடைய அர்த்தத்துக்கும் இதுக்கப்புறம் தான் கொடுப்பான், சரியா. இந்த மாணவர் கேள்வி கேட்டுக்கிறாரு, ஆசிரியர் பதில் சொல்றாரு. அப்போ என்ன சொல்றான் அந்த மாணவர், அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுப்பானாக. கூலி கொடுப்பானாக என்பது வருங்காலம், ஃபியூச்சர் டென்ஸ், ஓகே. அப்போ துஆவினுடைய அர்த்தத்தில் வரும் பொழுது மாதியான ஃபெயல் முதாரியினுடைய, அதாவது முஸ்தக்பிலுடைய அர்த்தத்தை கொடுக்கும். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், ஷஃபாக் அல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ஷிஃபா அளிப்பானாக, நோய் நிவாரணம் அளிப்பானாக. இப்போ சரி, இது நடந்துட்டு இருக்கும் பொழுது யரின்னுல் ஜரசு, மணி ஒலிக்கிறது. ஜரஸ் அப்படின்னா பெல், the bell is ringing. வயஹ்ருஜுல் முதர்ரிசு வஹுவ யகூலு, ஆசிரியர் வெளியேறுகிறார். வஹுவ யகூலு, அவர் சொல்லிட்டே வெளியேறுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்னவராக ஆசிரியர் வெளியேறுகிறார். The teacher exit while he saying அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வபரகாத்துஹு. இதோட பாடம் முடிஞ்சிருச்சு. தமாரின் எக்ஸசைஸ் வழக்கம் போல ஒரு 4 பேஜஸ் இருக்குது. இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டாகவே போகும். கிட்டத்தட்ட நம்ம படிச்சது தான் நிறைய வரும், நிறைய விளக்கங்களும் வரும். நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுதான். இந்த இப்போ என்னெல்லாம் பார்த்தோமோ, இந்த லதா, லதைய, இந்த வாவுல் ஹாலுக்கு உதாரணம் நம்ம படிச்சதுதான் திரும்பி வரும். அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம் இன்ஷால்லா. தமாரின், நான் ஃபாஸ்டா போனாலும் தயவு செய்து நீங்கள் அனைவரும் பிராக்டிஸ் செஞ்சு பாருங்க. பிராக்டிஸ் பண்ணாம உங்களுக்கு அரபுல இலக்கணம் என்பது வராது. இலக்கணத்துல உங்களுக்கு மஹாரத், ஒரு தனித்துவம் வரணும் அப்படின்னா அதிகமாக பயிற்சிகளை செய்து பாருங்க. எந்த ஒரு பயிற்சியையும் விட்டுறாதீங்க, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அஜிப் அனில் அஸ்ஸிலத்தில் ஆத்தியதி, பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. ஐன ரஅ ஃபைசலு ஹாமிதன், ஃபைசல் ஹாமிதை எங்கு சந்தித்தான், எங்கு பார்த்தான்? ரஅ அப்படின்னா பார்த்தான். வேர் ஃபைசல் சா ஹாமித், இது நம்ம பாடத்துல இருக்குது, ஆன்சர் எடுத்து பாருங்க. ஐன தஹப ஹம்சத்து, ஹம்சா எங்கே சென்றான்? ஹம்சா எங்கே சென்றான்? வேர் ஹம்சா வென்ட். மதா ஹரஜத் துல்லாபு மின் மக்கத்த, மக்காவிலிருந்து மாணவர்கள் எப்போது கிளம்பினார்கள்? when the students exit from Makkah. wa mata wasalul madinatal munawwarata, மற்றும் எப்பொழுது மதீனத்துல் முனவ்வராவை வந்தடைந்தார்கள்? and when they reach மதீனத்துல் முனவ்வரா. 4வது, மனில்லதி யக்ரா அல் ஹதீஸ, ஹதீஸை படித்தாரே, கரானா படித்தான், மாதியான ஃபெல் தான், அவர் யார்? ஹதீஸை படித்தவர் யார்? who is the one who read the hadith. 5வது, மா மஅனா ஹுரும் ஃபி ஃபில் ஆயத்தில் வாரிதத்தி ஃபித் தர்சி, இந்த பாடத்திலே வந்திருக்கக்கூடிய ஆயத்தில் ஹுரும் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? வமா முஃப்ரதுஹா, அதனுடைய ஒருமை முஃப்ரது என்ன? what is the meaning of hurum in the ayah which came in this lesson, and what is its singular form? 2வது, தஅம்மலில் அம்ஸிலத்தல் ஆத்தியத்தில் லில் வாவில் ஹால், வாவுல் ஹாலிற்காக வேண்டி கொடுக்கப்பட்டுள்ள பின்வரக்கூடிய உதாரணங்களை நீ சிந்தி கவனி. mind the example, following example for the வாவுல் ஹால். ஹஜஜ்து வஅன ஸகீருன், நான் சிறுவனாக இருக்கும் பொழுது ஹஜ் செய்தேன். I performed Hajj while I was small. தகல்துல் மஸ்ஜித வன்னாசு யஹ்ருஜூன மின்ஹு, நான் மஸ்ஜிதிலே நுழைந்தேன், அதிலிருந்து மக்கள் வெளியேறும் பொழுது. மஸ்ஜிதிலிருந்து, மஸ்ஜிதிலிருந்து மக்கள் வெளியேறும் பொழுது நான் மஸ்ஜிதிலே நுழைந்தேன். எல்லாரும் வெளியே வரும்போது நான் உள்ளுக்கு போனேன். I enter into the masjid while the people exit from it. 3வது, மாத ரஜுலு வஹும் நாயிமுன், அந்த மனிதர், ரஜுல் என்றால் மனிதர், இறந்து விட்டார். வஹும் நாயிமுன், நாம அப்படின்னா தூங்கினான், நாயிம் அப்படின்னா தூங்கக்கூடியவரா இருக்கக்கூடிய நிலையில், அதாவது தூங்கியவராக இருக்கும் பொழுது, தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் மரணமாயிட்டார், மௌத்தாயிட்டார். The person died while he was sleeping, while he is sleeping. 4வது, ஆஷ ஜத்தி, என்னுடைய தாத்தா வாழ்ந்தார். ஆஷனா லிவ், வாழ்ந்தார். அக்ஸர மின் மிஅத்தி ஆமின், 100 வருடங்களுக்கு அதிகமாக. மின் அப்படின்னா அதிகமாக, 100 வருடங்களுக்கு அதிகமாக எனது தாத்தா வாழ்ந்தார், என்னுடைய பாட்டனார் வாழ்ந்தார். My grandpa lived more than 100 years. ومات وأنا صغير, மற்றும் நான் சிறுவனாக இருக்கும் பொழுது
அவர் இறந்து விட்டார். 100 வருஷம் வாழ்ந்தாரு, நான் சின்ன வயசுலயே இருக்கும் பொழுது அவர் இறந்துட்டாரு. and he died while I am child. I was child. அஞ்சாவது தொலப்துல் இல்ம வான முத்தஸவ்விஜுன். முத்தஸவ்விஜுன் அப்படின்னா திருமணமானவர். நான் திருமணம் முடித்தவனாக இருக்கும் பொழுது கல்வியை பயின்றேன். I learn, I seek. தொலப அப்படின்னா seek, தேடினேன். I seek the knowledge while I am married. لا تقرأ الصحيفة وأنت تمشي في الشارع. لا تقرأ அப்படின்னா படிக்காதே. قرأ அப்படின்னா படி, மேல வந்துச்சுல قرأ அப்படின்னு. قراءة இதுல இருந்து வந்ததுதான் قراءة. قراءة ஓதுங்க அப்படின்னு வரும்ல. قرأ. لا تقرأ அப்படின்னா படிக்காதே. صحيفة பேப்பர், செய்தித்தாளை நீ படிக்காதே. وأنت تمشي. மஷா யம்ஷி அப்படின்னா நடக்கக்கூடியது. மஷானா நடந்தான், யம்ஷினா நடப்பான், தம்ஷினா நீ நடப்பாய், நடக்கக்கூடியவனாக. ஃபிஷாரி தெருவிலே. தெருவிலே நீ நடக்கும் பொழுது செய்தித்தாளை படிக்காத. அப்ப நான் நேர போய் எங்கேயாவது போய் மூட்டிட்டு நிப்போம். Don't read the newspaper while you are walking in the street. அடுத்து 7வது ஒரு ஆயத்து வருது பாருங்க. قال تعالى உயர்ந்தவனான அவன் சொல்லுகிறான் அப்படின்னா அல்லாஹ் சொல்லுகிறான். இங்க அல்லாஹ் இல்ல, அவன் சொல்லுகிறான். உயர்ந்தவன் அப்படின்னா அல்லாஹ். அல்லாஹ் said لا تقربوا الصلاة. தொழுகையை நெருங்காதீர்கள். தக்ரபு அப்படின்னா நெருங்கிறது. லா தக்ரபுனா நெருங்காதீர்கள். லா தக்ரபு ஸலாத்த. Don't enter into the prayer wa antum sukara while you are intoxicated. சுகாரானா போதையில். நீங்கள் போதையில் இருக்கும் பொழுது தொழுகையை நெருங்காதீர்கள். இப்ப இந்த இடத்துல வாவ், போதையில் நீங்கள் இருக்கும் பொழுது தொழுகையை நெருங்காதீர்கள். இது ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கப்பட்டது. சரியா? மதுவை பத்தி நமக்கு தெரியும். அது அல்லாஹால என்ன செய்யல, ஒரே அடியா நிறுத்தல. கொஞ்சம் முதல்ல லா தக்ரபு ஸலாத வ அன்தும் சுகாரான்னு சொன்னா, அதுக்கப்புறம் அதை முற்றிலும் அல்லாஹால ஹராமாக ஆக்கி விட்டாங்க. சரியா? Don't enter into the prayer while you are intoxicated. இப்ப இந்த இடத்துல வாவ் ஹாலியா. இந்த அனைத்து உதாரணங்களும் வாவுல் ஹாலுக்கு உதாரணம். இதுல இருக்கக்கூடிய வாவ் என்பது வாவுல் ஹால் இருக்கும் பொழுது வைல் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும். அடுத்து 3வது மையிஸ், பிரித்து காட்டு. மையிஸ் அப்படின்னா பிரித்து காட்டு, தெளிவுபடுத்தி காட்டு. வாவுல் அத்ஃபி மினல் வாவுல் ஹால். வாவுல் ஹாலில் இருந்து வாவுல் அத்ஃபை நீ பிரித்து காட்டு. செப்பரேட் த வாவுல் அத்ஃப் ஃப்ரம் த வாவுல் ஹால் ஃபில் ஜும்லத்தில் ஆத்தியத்தி. பின்வரக்கூடிய ஜும்லாவிலே வாவுல் ஹாலில் இருந்து வாவுல் அத்ஃபை பிரித்து காட்டு. அப்படின்னா இதுல மிக்ஸ்டா வந்திருக்குது. பின்னாடி ஒரு சில ஜும்லாக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதுல வாவுல் அத்ஃபும் இருக்குது, வாவுல் ஹாலும் இருக்குது. நம்ம என்ன செய்யணும், அதை இதெல்லாம் வாவுல் அத்ஃப், இதெல்லாம் வாவுல் ஹால் என்று பிரித்து காட்ட வேண்டும். செப்பரேட் த வாவுல் அத்ஃப் ஃப்ரம் த வாவுல் ஹால் இன் த ஃபாலோயிங் sentences. ضع خطا واحدا تحت واو العطف. لا வை, خطا واحدا خطنا கோடு. ஒரு கோட்டை நீ வை. தஹ்த வாவில் அத்ஃப், வாவுல் அத்ஃபுக்கு கீழே ஒரு கோடு வைக்கணும். வஹத்தைனி தஹ்த வாவில் ஹால், வாவுல் ஹாலுக்கு கீழே 2 கோடு வைக்கணும். வாவுல் அத்ஃபுல ஒரு கோடு வைக்கணும். வாவுல் ஹாலுக்கு 2 கோடு நீங்க டிரா பண்ண வரையணும், வைக்க வேண்டும். Put 1 line under the வாவுல் அத்ஃப் and 2 lines under the வாவுல் ஹால். முதலாவது خرج المدرس من الفصل وذهب إلى مكتب المدير. வகுப்பறையிலிருந்து ஆசிரியர் வெளியேறினார் மற்றும்
ذهب إلى المكتب المديري தலைமை ஆசிரியருடைய அலுவலகத்திற்கு அவர் சென்றார். The teacher exited from the classroom and went to the principal's office or headmaster's office. இப்போ இந்த வாவு வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. வாவுல அத்துஃபா இருந்துச்சுன்னா ஒரு கோடு போடுங்க. இல்ல இது வந்து வாவுல் ஹால் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா 2 கோடு போடுங்க. எது கரெக்ட்ங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். சரியா? தகல்து அலல் முதீரி வஹுவ யக்துபு. தகல்து அலல் முதீரி தலைமை ஆசிரியரிடத்தில் தகல்து அப்படின்னா நுழைந்தேன், அலானா மீது. சரியா? தலைமை ஆசிரியரின் மீது நான் நுழைந்தேன் அப்படின்லாம் அர்த்தம் வைக்க கூடாது. சரியா? தலைமை ஆசிரியரிடத்தில் நான் சென்றேன். அரபியை பொறுத்தளவுல இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தங்கள் மாறும். சரியா? தகல்துனா நுழைந்தேன், உண்மையான அர்த்தம். அலானா மீது, முதிர்னா தலைமை ஆசிரியர். இப்போ நீங்க அர்த்தம் அப்படியே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். தலைமை ஆசிரியரின் மீது நான் நுழைந்தேன். எப்படி நுழைவீங்க? நுழையலாம் முடியாது. I enter into the headmaster. How do we enter into the headmaster? அப்பனா I went to the headmaster. தலைமை ஆசிரியரிடத்தில் நான் சென்றேன். வஹுவ யக்துபு அவருமோ எழுதக்கூடிய நிலையிலே. அவர் எழுதி கொண்டிருக்கும் பொழுது தலைமை ஆசிரியரிடத்தில் நான் சென்றேன். தகல்து அலனா நான் சென்றேன். I went to the principal or the headmaster while he is writing. இப்ப இந்த வாவு வந்து என்ன வாவு அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். மூன்றாவது, தகல ஹாமிதுன் வ முஆவியது வல் ஹஸனு அல் ஃபஸ்ல வல் முதர்ரிசு யஷ்ரஹு தர்ஸ. தகல ஹாமிதுன் வ முஆவியது வல் ஹஸனு அல் ஃபஸ்ல. ஹாமித், முஆவியா, ஹசன் இந்த 3 பேரும் வகுப்பறையில் நுழைந்தார்கள். வல் முதர்ரிசு யஷ்ரஹுல் தர்ஸ ஆசிரியர் பாடத்தை விளக்கி கொண்டிருக்கும் பொழுது, தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கும் பொழுது ஹாமித், முஆவியா, ஹசன் இந்த 3 பேரும் வகுப்பறையில் நுழைந்தார்கள். ஹாமித், முஆவியா and Hasan they entered into the classroom while the teacher explaining the lesson. இப்ப இந்த இடத்துல இங்க ஒரு வாவு இருக்குது, இங்க ஒரு வாவு இருக்குது. இது முஆவியாக்குள்ள வாவு. இங்க ஒரு வாவு இருக்குது. அப்போ இந்த 3 வாவுல என்னென்ன வாவு அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். வாவுல அத்துஃபாக இருந்தால் ஒரு கோடு, வாவுல ஹாலாக இருந்தால் 2 கோடுகள் நீங்கள் போட வேண்டும். நான்காவது, அரிஃபுல் லுகத்தைனி. லுகத்துன் அப்படின்னா இந்த புத்தகத்தினுடைய பேரே லுகத்துல் அரபியா, அரபி மொழி. சரியா? லுகத் பாடம், லுகத்தானி 2 பாடங்கள். நசபுடைய நிலைமையில லுகத்தைனி என்று மாறிவிடும். 2 மொழிகளை நான் அறிவேன். I know 2 languages. இங்கிலீசியத்து வல் ஃப்ரென்சியத்து, ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு. I know 2 languages, English and French. இப்போ இந்த இடத்துல இந்த வாவு என்ன வாவு? ஐந்தாவது, ஜாஅனி அல் வலது வஹுவ யப்கி. ஜாஅனி அல் வலது வஹுவ யப்கி வரஜஅ வஹுவ யல்ஹகு. ஜாஅ என்றா வந்தான், ஈனா என்னிடத்தில். இந்த நூன் வந்து நூனே விகாயான்னு சொல்லுவாங்க. இந்த யா வந்து முத்தக்கலிமுடைய யா தானே. கலம் அப்படின்னா பேனா. என்னுடைய பேலம் முத்தக்கலிமுடைய யா வந்தா என்ன ஆயிடும்? கலமி என்று மாறிவிடும். சரியா? இந்த கடைசி எழுத்துக்கு கஸ்ரா வந்துடும். இப்போ ஜா என்றான் வந்தான். என்னிடத்தில் வந்தான்னா யா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜா ஈ அப்படின்னு வந்துடும். ஆனா ஃபேலுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது? கஸ்ரா வரக்கூடாது. ஜர்ரு என்பது எதற்குரியது? இஸ்முக்குமே சொந்தமானது. ஜாயி என்று வரக்கூடாது. அதனால இந்த ரூலை உடைஞ்சிடக்கூடாது என்பதனால இதை பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த நூன் அடிஷனலா வருது. இந்த நூனுக்கு வந்து நூனே விகாயான்னு சொல்லுவாங்க. இந்த நூனுக்கு நூனே விகாயா. விகாயா அப்படின்னா பாதுகாக்கக்கூடிய, இந்த ஃபேலுக்கு கஸ்ரா வராமல் பாதுகாக்கக்கூடிய நூன்.
நூனே விகாயா. அதனாலதான் ஜா அனி இங்க நூன் அதிகப்படியாக வந்திருக்குது. ஏன் வந்திருக்குது அப்படின்னா ஜாவை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, செக்யூர் பண்றதுக்காக வேண்டி வந்திருக்கு. ஜா அனியல் வலது வஹுவ யப்கி. யப்கினா பக்கா யப்கி அப்படின்னா அழுதக்கூடிய, அழுதான். அவன் அழக்கூடியவனாக சிறுவன் என்னிடத்தில் வந்தான். அவன் திரும்பி சென்றான். வஹுவ யத்ஹகு. தஹிக யத்ஹகு அப்படின்னா சிரித்தான். அழுதான், பக்கானா அழுதான், தஹிகனா சிரித்தான். அவன் சிரிக்கக்கூடிய நிலையில் என்னிடம் இருந்து திரும்பி சென்றான். என்ற வரும்போது அழுதுட்டு வந்தான், போகும்போது சிரிச்சுட்டு போனான். The boy came to me while he is crying and returned from me. From meங்கிறது இங்க இல்ல, சரியா? And returned while he is laughing. ஆறாவது, தஹல இஸ்மாயிலுல் மஸ்ஜித. இஸ்மாயில் பள்ளிவாசலில் நுழைந்தான். வல் இமாமு யக்ரஉல் ஃபாத்திஹத. இமாம் ஃபாத்திஹாவை கரஅ யக்ரஉ ஓதும் பொழுது, இமாம் ஃபாத்திஹா சூராவை ஓதும் பொழுது இஸ்மாயில் மஸ்ஜிதிற்கு வந்தான். நுழைந்தான் சொல்லக்கூடாது, வந்தான். இஸ்மாயில் came to enter into, that means came to masjid while the imam reading the surah Fatiha. இதுல வந்து வாவ் என்ன ஹால் அப்படிங்கறத நீங்க பதில் அளிக்கணும். வாவுல் அத்துஃப்க்கு 1, வாவுல் ஹாலுக்கு டபுள் லைன். நான்காவது, ஐயின் நவ் குல்லி வாவின் மிம்மா வரத ஃபில் ஜும்லத்தில் ஆத்தியதி. பின்வரக்கூடிய வாக்கியங்களிலே வந்திருக்கின்றதே அப்படிப்பட்ட ஒன்றிலிருந்து, அப்படின்னா வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வாவினுடைய வகையையும், நவ் அப்படின்னா வகை, வகையையும் நீ தெளிவுபடுத்து, குறிப்பிட்டு காமி. இதுல வந்திருக்கக்கூடிய வாவு, இந்த வாவு என்னது, இந்த வாவு என்னது அப்படிங்கிறத, நிறைய வாவுகள் வந்திருக்குது. ஒவ்வொரு வாவுக்கும் அது என்ன வாவு, வாவுல் கசமா, வாவுல் ஹாலா, வாவுல் அத்துஃபான்றத நம்ம குறிப்பிட்டு காமிக்க வேண்டும். Mention the category of each wow from the following, which came in the following sentence. Wallahi, Allah மீது சத்தியமாக, by Allah. Ma ghibtu yawman, ghabana absent, வராமல் இருக்கவில்லை, ஒரு நாள் கூட வராமல் இருக்கவில்லை. வன சஹீஹுன், இந்த இடத்துல சஹீ அப்படின்னா சரியானதுன்னு வைக்க கூடாது. மரீதுனுடைய ஆப்போசிட், நோயாளி சரீர சுகத்துடன் இருப்பது, சரியா? மரீதுனுடைய ஆப்போசிட் தான் இந்த இடத்துல சஹீ. ஓகேயா? நோயாளியா இருந்தா வராம இருப்பாங்க, சஹீனா நல்ல ஆரோக்கியமாக இருப்பது, சரியா? மரீதுனுடைய ஆப்போசிட், எதிர்ப்பதம் தான் சஹீ இந்த இடத்துல. நான் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலையிலே ஒரு நாள் கூட வராமல் இருந்ததில்லை. அப்போ உடம்பு சரியில்லைன்னா நான் லீவ் எடுப்பேன். நான் நல்லா இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு நாள் கூட ஆப்சென்ட் ஆகவில்லை, வராமல் இருக்கவில்லை. லா ஹாதிஹி சனத்த வலா சனத்தல் மாலியத்த. ஹாதிஹி சனா இந்த வருடத்திலும் கிடையாது, லானா லா அப்படின்னா கிடையாது, இந்த வருடத்திலும் கிடையாது. வலா சனத்தல் மாலியத்த, சனத்தில் மாலியத்துனா கடந்த வருடம் அப்படின்னா போன வருடம். சென்ற வருடத்தில், இந்த வருடத்திலும் சரி, சென்ற வருடத்தில் அதாவது கடந்த வருடத்திலும் சரி, நான் சரீர சுகத்துடன் இருக்கும் பொழுது ஒரு நாள் கூட வராமல் இருந்ததில்லை, அல்லாஹ் மீது சத்தியமாக. பை அல்லாஹ், I didn't absent a day, even a day, while I am in good. Not in this year and not in last year. இப்ப இந்த இடத்துல இங்க ஒரு வாவு வந்திருக்குது, இங்க ஒரு வாவு வந்திருக்குது, இங்க ஒரு வாவு வந்திருக்கு. இந்த மூணு வாவும் என்ன வகையை சார்ந்தது? நவுனா கேட்டகரி, வகையை சார்ந்தது என்பதை நீங்க குறிப்பிட வேண்டும். ஐந்தாவது, அக்மில் குல்ல ஜும்லத்தின் மிம்மா யாதி பி ஜும்லத்தன் ஹாலியத்தன் முனாசிபத்தன். அக்மில் பரிபூர்ணமாக்கு, குல்ல ஜும்லத்தின் மிம்மாயாத்தி பின்வரக்கூடிய ஒவ்வொரு ஜும்லாவையும் பரிபூர்ணமாக்கு, பி ஜும்லத்தின் ஹாலியத்தின், ஜும்லா ஹாலியாவாக அப்படின்னா அந்த நிலையில் அப்படிங்கிற அர்த்தத்துல வரணும், சரியா?
ஜும்லா ஹாலியாவை கொண்டு நீ பரிபூர்ணமாக்கு. முனாசிபத்தன் தோதுவான ஜும்லா ஹாலியாவை கொண்டு நீ பரிபூர்ணமாக்கு. அதாவது வாவ் பிளஸ் ஜும்லத்துன் இஸ்மியத்து. மேல படிச்சிருக்கோம்ல, வஹுவ யப்கி. இப்ப இங்க இந்த ஜும்லால வந்து இது வந்து ஜும்லா ஹாலியான்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இங்க வந்து இந்த பயிற்சியில இதை கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜும்லா ஹாலியா கொடுக்கல. ஜும்லா ஹாலியா எப்படி இருக்கும் பாருங்க. வாவ் இருக்கும், அதோடு ஜும்லா இஸ்மியா இருக்கும். ஹுவ யபிக்கிங்கிறது ஜும்லா, ஹுவங்கிறது முப்ததா, யபிக்கிங்கிறது ஃபஅல் தமீர் ஃபாயில். இந்த ஜும்லா இஸ்மியா சேர்ந்து இதற்கு ஹபராக இருக்கும். அதற்கு முன்னாடி வாவுல் ஹால் வந்திருக்கும். சரியா? இதுதான் ஜும்லா ஹாலியா. வாவ் பிளஸ் இதுதான் வாவ் பிளஸ் ஜும்லா இஸ்மியா. இது வாவு, இது ஜும்லா இஸ்மியா. இப்போ இதே மாதிரி நீங்க இந்த கீழ் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்கியங்கள்ல முதல் போர்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனா ஹாலியா கொடுக்கல. அது நீங்க ஃபில் பண்ணணும். இதற்கு அடுத்ததுல ஒண்ணு இருக்குது, ஹாலியா கொடுத்திருப்பாங்க, ஆனா அதற்கு முன்னாடி உள்ளது கொடுத்திருக்க மாட்டாங்க. ஜும்லா ஹாலியால 2 போர்ஷன் இருக்கும். முதல்ல இது ஜும்லா ஹாலியா. 5வது பயிற்சியில இந்த போர்ஷன் விடப்பட்டிருக்குது, இது கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால இந்த 2வது போர்ஷனை நீங்க ஃபில் பண்ணணும். 6வது பயிற்சியில முதல் போர்ஷனை கட் பண்ணிருப்பாங்க, 2வது போர்ஷன் கொடுத்திருப்பாங்க, நீங்க இதை ஃபில் பண்ணணும். சரியா? 5வது பார்ப்போம். 5வதுல வந்து 2வது போர்ஷன் விடப்பட்டிருக்கு, ஜும்லா ஹாலியான்னு சொல்லுவாங்க. 2வது பாகம் தான் ஜும்லா ஹாலியா. அது எப்படி இருக்கும்? வாவ் பிளஸ் ஜும்லா இஸ்மியா. தஹல்துல் மஸ்ஜித, மஸ்ஜிதிலே நான் நுழைந்தேன், நான் சென்றேன், மஸ்ஜிதுக்கு நான் சென்றேன். அப்போ இமாம் வந்து தக்பீர் கட்டிட்டு இருந்தாரு, அல்லது சூரா ஃபாத்திஹா ஓதிட்டு இருந்தாரு, குத்பா செஞ்சுட்டு இருக்கிறாரு, எது வேணாலும் நீங்க எழுதலாம். I entered into the masjid, then fill up the jumla haliya. Wasalati tairatul matar al jiddata. விமானம் ஜித்தா விமான நிலையத்தை அடைந்தது. அப்போ சூரியன் உதிக்கும் பொழுது, 1 மணியாக ஆகியிருக்கும் பொழுது, அப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை கொண்டு நீங்க ஃபில் பண்ணணும். The aeroplane reached Jeddah airport while dash dash. ஹஜ்ஜு, நான் ஹஜ் செய்தேன். I perform hajj while ரஅய்துல் முதர்ரிஸ, ஆசிரியரை நான் பார்த்தேன் dash, அவர் அப்படி இருக்கும் பொழுது. I saw the teacher while மாத அம்மி, என்னுடைய மாமா மரணித்து விட்டார். ஜும்லா ஹாலியா வரணும். My uncle died while dash. 6வது ஹரஜ்து மினல் மதீனத்தி, மதீனாவிலிருந்து நான் வெளியேறினேன். எப்போது வெளியேறினேன் அப்படிங்கிற ஜும்லா ஹாலியாவை நீங்க கொண்டு வரணும். வசல்து ரியாத டேஷ், நான் ரியாதை அடைந்தேன். இந்த ஜும்லா ஹாலியா சூரியன் உதயமாகும் பொழுது, சூரியன் மறையும் பொழுது, நீங்க உங்களுக்கு எது தோணுதோ அதை வச்சு என்ன செய்யுங்க, ஃபில் பண்ணுங்க. ஜும்லா ஹாலியாவை நீங்க ஃபில் பண்ணணும். இப்ப அடுத்த பயிற்சியில ஜும்லா ஹாலியா கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனா முதல் பாகம் விடப்பட்டிருக்குது, அதை நீங்க ஃபில் பண்ணணும். இஜ்அல் குல்ல ஜும்லத்தின் மிம்மா யாதி ஜும்லத்தன் ஹாலியத்தன் லி ஜும்லத்தின் மின் இன்ஷாயிக. இஜ்அல் ஆக்கு, மேக், குல்ல ஜும்லத்தின் ஒவ்வொரு ஜும்லாவையும் நீ ஆக்கு, மிம்மா யாத்தி பின்வரக்கூடியதிலிருந்து ஒவ்வொரு ஜும்லாவையும் நீ ஆக்கு. ஜும்லத்தன் ஹாலியத்தன், ஜும்லத் யாத்தி ஜும்லத்தன் ஹாலியத்தன், ஜும்லா ஹாலியாவிலிருந்து ஜும்லாவா ஹாலியாவாக மாற்று. லி ஜும்லத்தின் மின் இன்ஷாயிக்க. இன்ஷா அப்படின்னா கிரியேட்டிவிட்டி, உன்னுடைய படைப்பாற்றலிலிருந்து ஒரு ஜும்லாவை கொண்டு ஜும்லத்தின் ஹாலியத்தின் என்ன செய்து நீ பரிபூர்ணமாக்கு. ஜும்லா ஹாலியாவாக மாற்று. சரி, இஜ்அல் குல்ல ஜும்லத்தின் மிம்மா யாத்தி ஜும்லத்தன் ஹாலியத்தன் லி ஜும்லத்தின் மின் இன்ஷாயிக. உன்னுடைய படைப்பாற்றலிலிருந்து ஒரு ஜும்லாவை கொண்டு ஜும்லத்தின் ஹாலியாவாக பின்வர் கொண்டவற்றை நீ ஆக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா 2 போர்ஷன். இந்த முதல் போர்ஷன் இங்க கீழே கொடுக்கப்படல. சரியா? டேஷ் அந்த தம்ஷி ஃபிஷாரி, தெருவிலே நீ நடக்கும் பொழுது.
நீ பாடத்தை படிக்காத, பத்திரிகையை படிக்காத, எது வேணாலும் போடலாம். நீங்க பேசாது, என்ன வேணாலும் எழுதலாம். while you are walking in the street. அனத்திஃப்லு வாவு நீங்க சேர்க்கணும். சரியா? வாவும் சேர்க்கணும், அந்த ஜும்லாவும் சேர்க்கணும். அனத்திஃப்லு, திஃப்லுனா குழந்தையாக இருப்பது, சைல்டு. while I am child. இப்ப இந்த இதை நீங்க ஏதாவது ஒரு உங்களுடைய படைப்பாற்றல், உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பொறுத்து, இன்ஷார்னா கிரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்க இதை ஃபில் பண்ணணும். மூன்றாவது டேஷ் அல் முதர்ரிசு யக்துபு தர்ஸ அல சபூரத்தி. எழுதும் பலகையின் மீது பாடத்தை ஆசிரியர் எழுதும் பொழுது டேஷ் while the teacher writing the lesson on the blackboard, writing board. அல் மத்தரு என்சிலு, மத்தர்னா ரெயின், மலை, என்சிலுனா மலை இறங்கும் பொழுது டேஷ் while the rain is descending, அப்படின்னா while raining. அஞ்சாவது டேஷ் அஷம்சு தகருபு, தகருபு அப்படின்னா மறையக்கூடிய நேரத்தில், சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் டேஷ் நான் வந்தேன், போனேன், எது வேணாலும் நீங்க எழுதலாம். உங்களுடைய படைப்பாற்றலுக்கு தகுந்த மாதிரி நீங்க எழுதுங்க. while the sun is set. அல் முஅத்தினு யுகீமு, முஅத்தின் இகாமத் சொல்லும் பொழுது நான் பள்ளியாசலுக்கு வந்தேன், அல்லது இஸ்மாயில் வந்தான், அவன் வந்தான், இவன் வந்தான், ஏதாவது எழுதலாம். while the முஅத்தின் saying the இகாமா. எட்டாவது டேஷ் அன சகீருன், நான் சிறுவனாக இருக்கும் பொழுது, while I am small child. அப்ப இந்த இதை வந்து நீங்க ஃபில் பண்ணணும். ஏழாவது யத்லுபுல் முதர்ரிசு இலா குல்லி துவாலிபின். இது வந்து பிராக்டிக்கல் கொஸ்டின். ஆசிரியர் தேடுவார், இலா குல்லி துவாலிபின், ஒவ்வொரு மாணவரிடத்திலும் ஆசிரியர் சொல்லுவார், தேடுவார்னா சொல்லுவார். ஐ யக்ரா அத்-தர்ஸ, பாடத்தை படிப்பதற்கு சொல்லுவார். வஹுவ ஜாலிசுன் வஹுவ வாகிஃபுன், அவன் நிற்கக்கூடிய நிலையில் அல்லது அவர் ஜாலிஸ்னா உட்காரக்கூடிய நிலை, அந்த மாணவர் உட்காரக்கூடிய நிலையில் அல்லது நிற்கக்கூடிய நிலையில் பாடத்தை படிப்பதற்கு ஆசிரியர் சொல்லணும். அப்ப ஆசிரியர் ஒரு மாணவனை உட்கார்ந்த நிலையில படின்னு சொல்லணும், இன்னொரு மாணவனை எந்திரிச்சு நின்று படி அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா லித்தஅக்குதி மன் ஃபஹிமத் ஹு லில் ஜும்லதி, அந்த வாக்கியத்தை யார் அறிந்து கொண்டார் என்பதை தஅக்கீத் செய்வதற்காக வேண்டி, லித்தஅக்குதுனா உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி, மன் ஃபஹிமஹு யார் அதனை புரிந்து கொண்டார், லில் ஜும்லத்தின் அந்த ஜும்லாவை யார் புரிந்து கொண்டார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ இக்ரா வாந்த ஜாலிசுன், இக்ரா வாந்த வாகிஃபுன் சொல்லும் பொழுது அவர் அந்த அர்த்தத்தை புரிந்துக்கிறாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி பிராக்டிக்கலாக பயிற்சி செய்ய சொல்றாங்க. இங்க நாம வந்து பிராக்டிக்கலா பண்ண முடியாது, நீங்க உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் நீங்க அதை வைத்து பிராக்டிஸ் செஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம இந்த பாடத்தினுடைய ஆரம்பத்திலே படிச்சோம், லஅல்ல என்பது இரண்டு அர்த்தத்துக்காக வேண்டி வரும். தரஜி அல் இஷ்ஃபாக், தரஜினா ஆதரவு வைப்பது, ஹோப். அல் இஷ்ஃபாக்னா பயப்படுவது, ஐ எம் அஃப்ரைட், ஐ எம் ஃபியர்ட் அப்படின்னு சொல்றது. சரியா? துஃபீது லஅல்ல, லஅல்ல என்பது பிரயோஜனம் அளிக்கும். துஃபீது அஃபாத யுஃபீதுனா பிரயோஜனம் அளிக்கும். அத்தரஜிய வல் இஷ்ஃபாக், தரஜியையும் அல்லது மற்றும் இஷ்ஃபாக்கையும் பிரயோஜனம் அளிக்கும். வயத்ததிஹுல் ஃபர்கு பைனஹுமா, இந்த தரஜி இஷ்ஃபாக் இந்த இரண்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு தெளிவாக தெரியும். மிசாலைனில் ஆத்தியைனி, பின்வரக்கூடிய இந்த ஒரு ரெண்டு உதாரணத்துல நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா தரஜிக்கு என்ன அர்த்தம், இஷ்ஃபாக்கு என்ன வித்தியாசம், தரஜிக்கும் இஷ்ஃபாக்கும் என்ன வித்தியாசம், ஃபர்க்னா வித்தியாசம் என்பது தெளிவாகும். The difference between two of them will clear from the following two examples. இந்த ரெண்டு எக்ஸாம்பிளை நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா தரஜினா என்ன, இஷ்ஃபாக்னா என்னன்னு தெரிஞ்சிடும். லஅல்லஹு பிகைர், லஅல்லஹு அவன் நலவை கொண்டு இருப்பான் என்று அஞ்சுகிறேன் சொல்ல முடியுமா? ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுதான் தரஜி. லஅல்லஹு பிகைர், ஐ ஹோப் ஹி வில் குட்.
அதாவது அர்ஜு நான் நாடுகிறேன், ஐ யகூன பிஹைரின் அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் நாடுகிறேன். இப்போ ஹாதிஹி அத்தரஜி, இது வந்து தரஜியினுடைய லஅல்ல. அடுத்த வாக்கியத்தை பாருங்க, லஅல்லஹு மரீதுன். மரீதுன் அப்படின்னா நோயாளி. இப்ப இந்த இடத்துல ஆதரவு வைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா தப்பா போயிடும். அவன் நோயாளியாக இருக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறேன், அர்த்தம் அப்படியே மாறிடும். அவன் நோயாளியாக இருப்பானோ என்று நான் அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன், அப்படி வச்சீங்கன்னா இந்த அர்த்தம் கரெக்டா வரும். இப்படி வச்சீங்கன்னா அல் இஷ்ஃபாக், ஹாதா அல் இஷ்ஃபாகு லஅல்லஹு மரீதுன், ஐ அம் அஃப்ரைட் ஹி இஸ் சிக், ஐ ஹோப் ஹி இஸ் குட், ஐ அம் அஃப்ரைட் ஹி இஸ் சிக். அப்ப ஐ ஹோப் அப்படின்னா ஹாதத் தரஜி, ஐ அம் அஃப்ரைட் அப்படின்னா ஹாதல் அல் இஷ்ஃபாக், இஷ்ஃபாக் உடைய லஅல்ல அப்படின்னா. ஐ அக்ஷா நான் பயப்படுகிறேன், ஹஷிய யக்ஷால இருந்து அக்ஷா நான் பயப்படுகிறேன், ஐ யகூன மரீதன் அவன் நோயாளியாக ஆகியிருப்பான் என்று நான் பயப்படுகின்றேன். இதனுடைய உதாரணங்கள் தான் இங்க கொடுத்திருக்கிறாங்க. இந்த லஅல்ல வந்து தரஜீனுடைய லஅல்லவா, பின்வரக்கூடிய வாக்கியங்கள்ல தரஜீனுடைய லஅல்லவா இல்ல இஷ்ஃபாக்குடைய லஅல்லவா என்பதை பிரித்து காமிக்க வேண்டும். மாதா துஃபீது லஅல்ல ஃபில் ஜும்லத்தில் ஆத்தியதி, பின்வரக்கூடிய ஜும்லாவிலே லஅல்ல எதனை பிரயோஜனம் அளிக்கின்றது, தரஜியவா அல்லது இஷ்ஃபாகா அப்படின்ட்டு நீங்க பிரிச்சு காமிக்கணும். லஅல்லக நாஜிஹுன், நாஜிஹுன்னா வெற்றி பெற்றவன், அவ்வளவுதான் சொல்லுவேன், நீ வெற்றி பெற்றவன். இதை நீங்களா அர்த்தம் வச்சு இது என்ன வகையை சார்ந்த லஅல்ல என்பதை நீங்க தான் வைக்கணும். ராசிபுன் அப்படின்னா தோல்வி, வின்னர், இது வந்து லூசர், ஃபெயில்டு அப்படி இதுன்னு சொல்லலாம். தோல்வி அடைந்தது, ஃபெயில் ஆகிறதுக்கு. ஈன நான். இம்திஹானு தேர்வு, சஹலுன் ஈஸி, எக்ஸாம் ஈஸியாக இருக்கும் என்று. லஅல்லல் இம்திஹானு ஸஅபு, இந்த இடத்துல கஷ்டம் ஹார்டாக இருக்கும்னு லஅல்ல. இப்போ அஞ்சாவது ஒரு ஹதீஸை கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. قال رسول صلى الله عليه وسلم قال صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم சொல்லி இருக்காங்க, في حجة الوداع, இறுதி ஹஜ்ஜிலே, கடைசி ஹஜ்ஜிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅல்லி லா அஹுஜ்ஜு பஅத ஆமி ஹாதா, இந்த என்னுடைய வருடத்திற்கு பிறகு நான் ஹஜ் செய்ய மாட்டேன் என்று நான் அஞ்சுகிறேன். I am afraid I won't perform hajj after this year அப்படின்ட்டு ஹஜ்ஜத்துல் வதால சொல்லியிருக்கிறாங்க. சஹாபாக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அழுதாங்க, அடுத்த ஹஜ்ஜில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்க மாட்டாங்க என்று தெரிஞ்சு. இப்போ அடுத்து இப்போ இதுல வந்து நீங்க எது எந்த லஅல்ல தர்ஜீனுடைய அர்த்தத்தை கொடுக்குது, எந்த லஅல்ல இஷ்ஃபாக்குடைய அர்த்தத்தை கொடுக்குது அப்படிங்கறத நீங்க பண்ணணும், வித்தியாசம் இருக்கு. அடுத்து 9வது, இலைக்கும் அம்சிலத்தின் உஹ்ரா, இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இலைக்கும்னா என்ன, இலானா உங்களுக்கு, அளவில், கும்னா உங்களுக்கு, உங்களின் அளவில், அம்சிலத்தன் உஹ்ரா வேறொரு உதாரணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களின் அளவில் வேறொரு உதாரணம் இருக்கிறது அப்படி சொல்லக்கூடாது. இலாவும் கும்மி இணைந்துச்சு அப்படின்னா இந்த இது வந்து இஸ்மு ஃபஅல்னு சொல்லுவாங்க. இலைக்கும் அம்சிலத்தன் உஹ்ரால ஹுனா, இந்த இதுல இலைக்கும் என்பது இஸ்மு ஃபஅல். இஸ்மு ஃபஅல்னா என்ன, அது இஸ்மா இருக்கும் ஆனா ஃபஅலினுடைய அர்த்தத்தை கொடுக்கும். வல் இஸ்முல் ஃபஅலி, இஸ்முல் ஃபஅல் என்றால் கலிமத்துன், அது ஒரு வார்த்தையாகும். ததுல்லு, அது அறிவிக்கும், அலாமா யதுல்லு அலைஹில் ஃபஅலு, ஃபஅல் எதன் மீது அறிவிக்குமோ அப்படிப்பட்ட ஒன்றின் மீது அறிவிக்கும், அதாவது ஃபஅலினுடைய அர்த்தத்தை அறிவிக்கும். அதை தான் அப்படி ரொம்ப ஷார்ட்டா சொல்றாங்க. கைர என்றாலும் அன்னஹா லா தக்பலு அலாமதஹு, அந்த ஃபஅலினுடைய அடையாளத்தை ஏற்றுக்கொள்வாது. ஃபஅலினுடைய அர்த்தத்தை கொடுக்கும் ஆனா அதனுடைய அடையாளங்களை எடுத்துக்கொள்ளாது. இப்ப இந்த இடத்துல இலைக்க அப்படின்னா மானாஹு, அதனுடைய அர்த்தமாகிறது ஹுத், எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லணும். உங்களின் அளவின்னு சொல்லக்கூடாது, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல இலைக்கும் அம்சிலத்தின் உஹ்ரா அப்படின்னா நீங்கள் வேறொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற அர்த்தம். ஹுத் என்ற ஃபஅலினுடைய அர்த்தத்தை கொடுக்கும் இலைக்க. தகூலு, நீ சொல்லுவாய்,
இலைக்க ஹாதல் கிதாப, இந்த புத்தகத்தை நீ எடுத்துக்க. யா உக்தி இலைக்கு மலாயிக, மலாயிக மில் அகத்தினுடைய ஸ்பூனுடைய பன்மை, கரண்டி இருக்குல்ல, இந்த கரண்டிகளை எடுத்துக்கொள்ளு சகோதரியே. டேக் திஸ் புக், ஓ சிஸ்டர், டேக் திஸ் ஸ்பூன்ஸ். மூன்றாவது யகூலுல் முதியோ, முதியோனா த அனௌன்சர், அறிவிப்பாளர் சொல்றார். இலைக்கும் நஷ்ரத்தல் அக்பாரி, அக்பார்னா செய்தி, அறிவிப்பு, நஷ்ரத்தன்னா அறிவிப்பு, செய்தி அறிவிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது புல்லட்டின் செய்தி சொல்லுவாங்கல்ல, புல்லட்டின் சொல்லுவாங்கல்ல, அதுதான் நஷ்ரத். டேக் த புல்லட்டின் ஆஃப் நியூஸ். இதே போலதான் ஆமீன். ஆமீன் என்பது இஸ்மு ஃபேல் பிமானா இஸ்தஜிப். ஆமீனுடைய அர்த்தம் என்ன? இஸ்தஜிப். ஃபேலுடைய அர்த்தத்தை கொடுக்கும். நீ பதில் அளிப்பாயாக, நீ பதில் அளிப்பாயாக, ஆன்சர் மீ அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் ஆமீன் என்பது. அடுத்து 10வது அஷ்யாஉ. அஷ்யாஉ என்பது மம்னூ மின ஸரஃப். இது வந்து மம்னூ ஸரஃப்ல இருந்து சேர்ந்தது. லிஅன் அஸலுஹு, ஏனென்றால் அதனுடைய அசல் ஆகிறது அஷ்இயாஉ இருக்கும். அஷ்இஆஉ அப்படின்னு இருக்கும். அலா வஸனி அஃஇலாஉ. இப்போ அஃஇலாஉ நஹ்வ அக்னியாஉ வ அஸ்திகாஉ. புக் 1ல கடைசியில நம்ம படிச்சிருக்கிறோம் என்னென்ன இஸ்முகள் எல்லாம் அல் மம்னூ மின ஸரஃப்ல வரும் அப்படின்ட்டு. அதுல சொல்லியிருப்பாங்க அஃஇலாஉ என்ற பேட்டர்ன்ல வசன்ல வரக்கூடிய ஜம்முகள் அனைத்தும் அல் மம்னூ மின ஸரஃப். அந்த அடிப்படையில அஷ்யாஉ என்பது அல் மம்னூ மின ஸரஃப். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வாரம் தொடருவோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.